குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆமை பத்தின ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு ஆமை ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு யமனே அதோட வாய் தான். அது எப்போதும் மத்த பறவைங்க விலங்குங்கன்னு எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மத்தவங்களோட முடியாம கிண்டல் பண்றது, அவங்கள பத்தி குறை சொல்றது அப்படின்னு வம்பு இழுத்து மத்தவங்க மனச கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் தினமும் பார்த்துட்டு இருந்த ஒரு குருவியும் கிளியும் பேசினாங்க. நாளுக்கு நாள் இந்த ஆமையோட தலகணம் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைக்கணும். ஆமா நண்பா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உடனே 2 பேரும் யோசிச்சாங்க. அப்போ குருவி ஒரு ஐடியா சொல்லுச்சு. அந்த ஐடியா கிளிக்கும் சரின்னு பட்டுச்சு. உடனே குருவியும் கிளியும் பறந்து ஆமை இருக்கிற இடத்துக்கு போய் ஆமை காதுல விழுற மாதிரி பேசினாங்க. பாத்தியா நண்பா, பறக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. பறக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம். அது பறவைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆமா நண்பா, வானத்துல பறக்கும் போது கீழே பூமிய பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சொல்லப்போனா உண்மையிலேயே பறவைங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஹம், என்ன பண்ண, அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு குருவியும் கிளியும் ஆமை காதுல விழுற மாதிரி பேசினாங்க. இத கேட்டுட்டே இருந்த ஆமைக்கு பறக்கணும்னு ஆசை வந்துச்சு. உடனே அந்த ஆமை அவங்க கிட்ட போய், நண்பர்களே, நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நீங்க பேசுறத கேட்ட அப்புறம் எனக்கும் பறக்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்களோட பறந்து உலகத்தை ரசிக்க ஏதாவது வழி சொல்லேன் அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. அப்புறம் குருவியும் கிளியும் நாம போட்ட பிளானு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டாங்க. உடனே குருவி, ஆமையாரே, உங்களை பறக்க வைக்கலாம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா நீங்க உங்க வாயை திறக்கவே கூடாது. என்ன குறியாரு இப்படி சொல்றீங்க? ஆமையால அது எப்படி முடியும்? அதால முடியவே முடியாது. அவரால மத்தவங்களுக்கு குறை சொல்லாமலையும் கிண்டல் பண்ணாமலையும் இருக்கவே முடியாதே. அவங்களால எப்படி வாயை மூடிட்டு இருக்க முடியும்? அது என்னவோ உண்மைதான் நண்பா. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா ஆமையார் வாயை மூடிட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். ஆமையும் யோசிச்சு பார்த்துட்டு, நண்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னால குறை சொல்லாமலும் இருக்க முடியும். நான் ரெடி. நீங்க உங்க திட்டத்தை சொல்லுங்க. அப்படின்னு சொல்லவும் குருவியும் கிளியும் பறந்து போய் ஒரு மரக்குச்சிய 2 பேரோட கால்லயும் இறுக்கமா பிடிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. குருவி, நண்பா, இந்த குச்சிய நீ உன் வாயில பிடிச்சுக்கோ. நாங்க 2 பேரும் உன்னை பறக்க வைக்கிறோம். ஆனா நண்பா, நீ உன் வாய திறக்கவே கூடாது. அப்படின்னு குருவி சொல்லுச்சு. ஆமையும் சரின்னு அந்த குச்சிய தன் வாயால பிடிச்சது. குருவியும் கிளியும் அந்த குச்சிலேயே ஆமைய தூக்கிட்டு பறந்தாங்க. ஆமை என்னதான் உலகத்தை ரசிச்சு பார்க்க நினைச்சாலும் அதோட வாய வச்சுட்டு அதால சும்மாவே இருக்க முடியல. அது பாக்குற எல்லா விஷயத்தையும் குறை சொல்லணும்னு நினைச்சது. இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போகவும் ஒரு காகம் ஒண்ணு கழுத்துல அடிபட்டு கட்டோட வந்துச்சு. அத பார்த்ததும் ஆமையால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த காகத்தை கிண்டல் பண்ண தன்னோட வாயை திறந்து குச்சியை விட்டதால தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. நல்ல வேலையா கீழே ஒரு குளம் ஒண்ணு இருந்ததால அந்த ஆமை உயிர் தப்பிச்சது. குறை சொல்றதால நம்ம உயிரையே இழந்திருப்போமேன்னு அந்த ஆமை யோசிச்சுது. அப்புறம்தான் அந்த ஆமை தன் தப்பையே உணர்ந்துச்சு. இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சது. அப்புறம் மத்த விலங்குகளையும் பறவைங்களையும் கிண்டல் பண்ணாம குறை சொல்லாம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ ஆரம்பிச்சது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய ஸ்டோரி கேட்க நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.